திமுகவை ஆதரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா பாஜகவை ஒரு காலம் ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற இன்றைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் கூட மாற்றா பாஜகவையோ இல்லது பாஜக கிட்ட கடபார வாங்கிட்டு வரேன்னு சொன்ன சங்கிப்பைய சீமானையோ ஒரு மாற்றா இந்த தமிழ்நாடு பார்க்கல அப்படிங்கிறதா இந்த தேர்தலோட வெற்றி. திமுக தோத்துருச்சு, ஜெயிச்சிருச்சு, இல்ல விஜய் வந்துட்டார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சங்கிகளை ஒரு நாளும் தமிழ்நாட்டு மண், தமிழ்நாட்டு பிளட் வந்து ஒரு நாளும் அனுமதிக்காது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்திருக்கிற செய்தி. போன தடவை 2021 அதிமுக முதுகுல குதிரை ஏறி 4 எம்எல்ஏ ஜெயிச்ச இந்த பாஜக அப்படி குதிரை ஏறினாலும் மறுபடியும் மாற்றுன்னு ஒன்று போட்டாலும் கூட அதிமுக கூட்டணியில் அதிமுக சேர்ந்த நபர்களை கூட சிலர் எம்எல்ஏ ஆக்கிடுவோம், பாஜக காரணம் ஆக்க மாட்டோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 பேர் தாமரை சின்னத்தில் நின்னது. 27 சீட்டு நேரடியாக அதிமுக கூட்டணியில் கேட்டு பெறல, புடுங்கிக்கிட்டானுங்க. அது தவிர்த்து கூட்டணி கட்சிகளையும் தங்க சின்னத்திலேயே நிக்க வச்சு ஜெயிச்சு தங்களை பெரிய கட்சியா, இரண்டாவது பெரிய கட்சியா, திமுகவுக்கு எதிரான கட்சியா, இரண்டாவது கட்சியா காட்ட முயற்சி பண்ண இந்த பாஜக ஒரே ஒரு தொகுதியில தான், அதுவும் வெறும் 800-900 வாக்கு வித்தியாசத்துல, மிக சொற்ப வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கான். பாஜகவை செருப்ப சாணியில முக்கி அடிச்சிருக்கு இந்த தேர்தல். குறிப்பா இளம் தலைமுறை உட்பட, அதுவும் கூட கேடி ராகவன் கிட்ட கடபாரையை வாங்கிட்டு வந்த சீமான் உட்பட சங்கிப்பைய தான், அவனை ஒரு மாற்றா ஒரு நாளும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு இன்னொரு மெசேஜையும் பாஜக மட்டும் இல்ல, பாஜக கிட்ட கடபாரையை வாங்கிட்டு வர எந்த சங்கி நாயையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோங்கிற செய்தியை இந்த தேர்தல் நமக்கு கொடுத்துருக்கு.